சிரிப்பதற்காக தான். அது எல்லாருமே ஒத்துக்குவீங்க இல்லையா? இப்போ பட்டிமன்றத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது அன்பியம் சார்ந்தது. அன்பியத்தை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துவது ஆண்களே பெண்களே. ஆண்களே அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் 3 பேர் இருக்கிறாங்க, பெண்களே அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் 3 பேர் இருக்கிறாங்க. அதுல நானு பாவமா இருக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் நம்ம தீர்ப்பு சொன்னோம்னா நீங்க ஆம்பளை அதனால தீர்ப்பு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டாக்க நீங்க ஆம்பளையா இருந்துட்டு ஏன் பெண்களுக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு திட்டுவாங்க, கூப்பிடுவாங்க. ஹலோ, இப்ப சிக்கலான சூழ்நிலையில் இருக்கக்கூடியது நான் தான் அப்படின்றதுனால உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கை தட்டுறீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க அதிகமாக கை தட்டுறீங்களோ அதெல்லாம் நான் குறிச்சு வச்சுக்கிறேன். அப்போ நிறைய கை தட்டி யாருக்கு கிடைக்குன்னு பார்த்து ஈஸியா சொல்லிடலாங்க. இது எனக்கு இது கணக்கு வர சரி. அன்பியங்களுடைய ஆண்களே, அதாவது அன்பியங்களை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துவது ஆண்களே அப்படிங்கக்கூடிய தலைப்புல பேசுறதுக்காக தலைவி திருமதி தேமலர் அவர்களுக்கு துணையாக திரு சோனிவாசன் அவர்களுக்கு துணையாக திரு கருணாகரன் அவர்கள். இவர்களுக்கு போட்டி அந்த பக்கம் பெண்களே அப்படின்னு பேசுறதுக்கான தலைவி திருமதி அன்பரசி அவர்கள், அவருக்கு துணையாக திரு ஊர்ராஜ் அவர்கள், அவருக்கு துணையாக திரு ரமேஷ் அவர்கள். எங்க எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேசக்கூடிய ஆளுங்க. அதனால இங்க வழி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிஷம் 3.5 ஒரு அரை அப்படின்னாக்க கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக 3 நிமிஷம் கொடுப்போம். அந்த 3 நிமிஷத்துல 3 நிமிஷத்துக்கு ஒரு பெல். அதுக்கு இங்க டைமர் இருக்கு, டைமர் போட்டு 3 பெல் அடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல அவங்களுடைய பேச்சை முடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்க கூப்பிட்டு வரிசையா போயிட்டு இருக்கிறோம். கடைசியா முடிவு சொல்லும் பொழுது, தீர்ப்பு சொல்லும் பொழுது நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதான் என்னுடைய தீர்ப்பு. நீங்க எப்படி தீர்ப்பு சொல்றீங்க? இப்போ ஒரு ஐடியா சொல்றது அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்லுவாங்க. உட்காந்து பேசலாமா? நடுவில் உட்காந்து பேசலாமா? தெரியுதுண்ணா? ஓகே. ஐடியா சொல்றதுக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னா நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க அப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும், நீங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அமெரிக்காவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ரீஃபில் பேனை வச்சு கிக்கிக்கிட்டே இருந்தார். அப்போ எதிர்த்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன பையன் வந்தான். என்ன இருக்குன்னு கேட்டான். இந்த பார்த்து எழுதி பார்த்து எழுத மாட்டேங்குது, பிடிப்பு இருக்குங்க. இப்படிதான் எங்கள் அப்பாவுக்கு ஆச்சு. அப்போ எங்கள் அப்பா டக்குன்னு தீக்குச்சி பொறுத்து அதில் அப்படியே காமிச்சார், லைட்டரில் அப்படியே காமிச்சாரு. இந்த ஐடியா ரொம்ப தெரியாம போச்சு சொல்லிட்டு தகாத லைட்டர் எடுத்தாரு, பொறுத்த நேரம் காமிச்சாரு. அது பிளாஸ்டிக் லிப்பு அப்படி உருகிச்சு. இவர் அப்படியே பார்க்கறவன. இப்படிதான் எங்க அப்பாவுக்கு நடந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு அதான் நடந்துச்சான். பாருங்க ஐடியா எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம ஆளுகள் அப்படி அந்த மாதிரி ஐடியா சொல்ல மாட்டாங்க, நல்ல ஐடியாவை கொடுப்பாங்க. அதனால நீங்க தைரியமா நீங்க தாராளமா கேட்கலாம். இவங்களுடைய எண்ணம் பெருசு, இவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்ல போறாங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு தெரியுன்றதுனால எல்லாருமே நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அவங்களுடைய கருத்துக்கள் எப்போதுமே மிக சிறந்ததாக இருக்கும். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த குறுகிய வட்டம் இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஒரு நம்ம ஒருத்தர் பைக்ல கார்ல போயிட்டு இருக்கிறாரு, முன்னாடி ஒரு லாரி போகுது. இவர் கார் போய் இடிச்சிட்டார், லாரியில் இடிச்சிட்டார். அந்த லாரிக்காரனுக்கு பயங்கர கோபம். இறங்கி அந்த காரில் உட்காந்து பார்த்து உனக்கு அறிவு இருக்கா, நீ பாட்டுக்கு இடிக்கிறாரு. அந்த காருக்காரர் பார்த்து ஈன்னு சிரிக்கிறார், லூசு மாதிரி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு
அந்த கார் கண்ணாடியை போற உடைக்கிறது லாரிக்கு. அவன் அப்படி சிரிக்கிறான். கண்ணாடி எடுத்து வெளியே வந்து இங்க வெளியே அவன் சொல்லி ஒரு வட்டத்தை போட்டு ரோட்ல சாப்பீஸ் வச்சு ஒரு வட்டத்தை போட்டு இதுக்குள்ள நீங்க வெளியே வர கொண்டுருவீங்க சொல்லிட்டு மறுபடியும் போய் டயரை போற கிழிக்கிறார். திரும்பி பார்த்தா மறுபடியும் கிச்சின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஹெட்லைட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு திரும்பி பார்த்தா திரும்பி சிரிக்கிறான். அப்போ ஒரு சந்தேகம், ஒரு கார் ஒன்றுது இல்லையோ அப்படின்னு கேட்குறேன். அவன் சொன்னேன் கார் எங்களுக்கு தான், ஆனால் நீங்கள் வந்து போனீங்கல்ல அப்போ வட்டத்துக்கு வெளியே வந்துட்டேன் நான் அப்படின்னு. அவன் பாருங்க வட்டத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னோட அவன் கார் போகிறது பெருசு இல்லையா, வட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இந்த குறுகிய வட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் தீம் பண்ண தோணும். நமக்கு எது தேவை அப்படிங்கிறத விட்டு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கும். நம்ம ஆட்கள் பரந்த பலம் உள்ளவர்கள், அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள்லாம் வந்து பரந்த பலம் உடையதாக இருக்கும். அன்பியங்களை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி செல்வது ஆண்களே அப்படிங்கிற அணிக்கு முதலாக நல்லவர் ஆடல் பாடல் எழுத்து திறமைகளில் சிறந்தவர் தமிழாசிரியர் திரு கருணாகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். கடவுள் 100-இல் ஒருவருக்கு நன்றாக பாடுகிற திறமையை கொடுப்பார், 1000-இல் ஒருவருக்கு நன்றாக நடிக்கிற திறமையை கொடுப்பார், 1,00,000-இல் ஒருவருக்கு தான் நன்றாக பேசுகிற திறமையை கொடுப்பார். ஆனால் கோடியில் ஒருவருக்கு தான் இந்த 3 திறமையையும் கொடுப்பார். நடுவர் அவர்களே, நீங்கள் கோடியில் ஒருவர். இதுக்கு அப்புறமும் அன்பியங்களை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துபவர்கள் பெண்களே நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்க நம்பி வந்திருக்காங்க பாருங்க 3 பேர். அந்த எதிரணியர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருந்த என்னுடைய அணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே, நான் தலைப்பை சொல்றதுக்கு முன்னாடியே தீர்ப்பை சொல்லிட்டேன். எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? எப்படி? நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுறவர்களுக்கு உங்க கூட கொஞ்ச நாள் பழகின எனக்கே தெரியும் போது அந்த 3 பேருக்கு தெரியாதா? தெரிஞ்சுமே பொய் பேசுறதுக்கு கூட்டணி கொடுத்தாங்க. அந்த கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் நீங்க கருத்துல எடுக்க கூடாதுன்னு முதல் கருத்தை சொல்லிக்கிறேன். இதை நான் குறிச்சுக்கணுமா? நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை சந்தை கூட்டத்தை நடத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா அன்பிய கூட்டம் நடத்துறதுக்கு என்ன பாடுபடுறோம்ன்றது ஆண்களா இருக்கிற நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த 3 பேர் வந்து அன்பிய கூட்டங்களை ஆக்கப்பூர்வமாக நடத்துபவர்கள் பெண்களை பேச வந்திருக்காங்கன்னா, இப்ப ரமேஷ் பாருங்களேன், அவர் பாவம் நடுவருடைய மணி அடிச்சுங்க ரமேஷ் என்ன பெண்கள் என்ற அணியில போய் பேசுறீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு சமைக்க தெரியாது, டீ காபி கூட போட தெரியாதுப்பா, நான் பாட்டுக்கு ஆன்லைனில் பேசிட்டு வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கார மாட்டேன் டீ கொடுத்த சொல்ல அவங்க கீழே விசாரணை வேற என்ன பண்றது, நமக்கு சேஃப்டி தான்ப்பா முக்கியம்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு பெண்களே பேசணும் அப்படின்றதுல வந்து அவரோட சேஃப்டி இருக்கு. நடுவுல நூறு இருக்காரு பாருங்க, இங்க வரைக்கும் ஆண்கள் என்ன இருக்கு, இங்க வரைக்கும் ஆண்கள் தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, பெண்களே பேசுறதுக்கு 3வது ஆள் கிடைக்கல. அதனால நண்பர் சேகா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேசினாலும் நம்புற மாதிரியே பேசுவாங்க. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், பொய் பேசுங்க, ஏக்கர் கணக்கில் எதுவும் பேசுறாரு. நடுவர்களே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு அன்பியத்தில் இருந்தேன். அங்க அபூர்வமா அன்பியல் கூட்டம் நடக்கும். அங்க ஒரு மேடம் வருவாங்க. அன்பியத்தில் முக்கியமான நிகழ்வு கடைசியில் தான் நடக்கும், டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குறது. அப்போ வந்து அவங்ககிட்ட எங்க வீட்டுக்கு வந்து கேட்டேன், மேடம் நீங்க டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு. பொதுவாகவே பெண்கள் இந்த டைம்ல தான் வாயில திறப்பாங்க, டீ சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு. அப்பதான் அவங்க உலகத்துலாம் பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நான் டீ சாப்பிட்றத காஃபி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. சரி, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்களா மேடம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லப்பா பேக்கரியில் வாங்குற டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னாங்க. பழச்சாறு ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களை சமீபமா சந்திச்சேன். மேடம் நல்லா இருக்கீங்களா, அன்பீர்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நான் அன்பீர் கொடுத்துக்கலாம் போறதுக்கு பல வருஷம் ஆச்சு. மக்களே, யாராவது உங்க வீட்டுக்கு வந்து நான் டீ சாப்பிட்ற பழக்கம்லாம் விட்டுட்டேன்னா நீங்க எல்லாம் எச்சரிக்கை ஆகிடணும். ஏன்னா அவங்க அன்பீர் கொடுத்துருக்காரு புறக்கணிக்க போறாங்கன்னு அர்த்தம். நடுவர்களே, இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், 2 விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்புறேன். நம்ம அன்பியத்துக்கு வரலைன்னு நம்ம யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவாங்க,
கொஞ்சம் முக்கியமான வேலையை வச்சுப்பா அப்படிமா. என்ன அர்த்தம் தெரியுதா? அன்பிய கூட்டம் முக்கியம் இல்லையா, நமக்கு வேற வேலை வெட்டி இல்லையா, அவங்க சொல்லாம சொல்றாங்க. இது கூட பரவாயில்ல, ஒரு சிலர் ரொம்ப லாஜிக்கா பேசுவாங்க. தம்பி நான் தான் 3 அன்பிய கூட்டம் அட்டன் பண்ணல, அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோமா அப்படிவாங்க. இதுதான் அன்பியங்களை பெண்கள் ஆக்கப்பூர்வமாக செய்கிற முறை. இன்னும் ஒண்ணு சொல்ற பாருங்களேன், நம்ம ஊர் நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம அன்பிய குடும்பம் இல்லை, வீடு கண்டுபிடிச்சா போதுகிறது, அதுக்கே வழி தெரியாது, நம்ம தான் வீட்டுக்கு போகணும். அவங்க எப்படி அன்பியங்கள் ஆக்கப்பூர்வமா வழி எடுத்து போறாங்க? ஆண்கள் தான் கூட்டு போறாங்க. இல்ல யாரும் கேட்கல, கூட்டு போற பெண்கள். கடைசியா நான் எப்படி சொல்லி முடிக்கிறேன், கடவுள் மனிதர்களை படைத்த போது முதலில் ஆணை படைத்தாரா பெண்ணை படைத்தாரா? ஆணை தான் படைத்தார். இதன் மூலமாக கடவுள் இந்த உலகத்திற்கு ஒரு தீர்ப்பை அன்றே சொல்லி இருக்கிறார். உலகத்தை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி செல்பவர்கள் ஆண்களே, கடவுளே சொல்லியிருக்கிறார். கடவுள் சொன்ன தீர்ப்பை நீங்கள் மாற்றி உரைக்க எண்ணினால் நாங்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்முடைய பங்கு தந்தை அவர்களிடம் மேல்முறையீடு செய்வோம். உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பிய ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, எதிர்பார்ப்பதற்கும் விட அதிகமாக அவருடைய பேசியிருந்தது. மிக நல்ல கருத்து சொல்லியிருந்தாரு. பெண்கள் அவ்வளவு மண்கடப்பது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்க ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், நல்லவர், சமூக சேவைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய சமூக சேவைகள் அவர் செஞ்சிருக்கிறார். அவரை இப்போது பெண்கள் என்ற அணியில் பேச அழைக்கிறேன். மாலை வணக்கம். இப்போ ஆண்கள் மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம், பெண்கள் கூட கை தட்டுங்க பார்ப்போம். அது தெரிஞ்சுக்கணும் யாரு அதிகமாக கை தட்டுறாங்க என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கை தட்ட சொல்லிட்டீங்க முதல்ல. அதனால கை தட்ட எங்கே இருந்ததுன்னு அதிகமாக இருக்கும். உங்கள் காது நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கர்ணன் வந்த உடனே எல்லாத்துக்கும் வந்தோடனே வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஐஸ் கொடுப்பாங்க. இல்லையப்பா இன்னைக்கு அதை செஞ்சு கொடுப்பா, இதை செஞ்சு கொடுப்பாங்க. நடுவில் வந்த உடனே கோடியில் ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த நடுவரையும் நம்ம பார்த்ததே இல்லையா? இவர் கோடியில் ஒருத்தரா எங்க கையில சொல்லு பார்ப்போம். நான் தெருக்கோடி பார்க்க அவரே ஒத்துக்கிட்டார். அப்புறம் தம்பி சொன்னாப்பா, ரமேஷனை வீட்டுக்கு போனா டீ போட சொல்லு, அதை சொல்லு சொல்லுவாங்க. என் வீட்டில் வந்து எங்க வீட்டில் தான் டீ போட்டு கொடுப்பாங்க. அதை அவர் சொன்னது வார்த்தை தான். அவருக்கு யார் டீ போட்டு கொடுக்குறாங்க? அன்பரசி வந்து எப்பயுமே பேச அன்பு ராணி. நான் தனியாக தான் போவேன். தம்பி யாரோட போவாரோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கூட்டு போனா வீட்டில் அடி விடுது. ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அன்பியை கொடுத்து அவர் தான் கூட்டு வரலாம். இல்லைன்னா அதை அன்பர் செய்வோம். அவங்க உள்ள அன்பு பாத்திமா கலைஞ்சி அன்பு என்ன செய்யுதுன்னா, அன்பியை கொடுத்து போன வர்றீங்களா வரலையா அப்படின்னு சொல்லி தம்பி எப்பயுமே டிரைவர் போவான். அது இல்லைன்னா அந்த தூண்டுதல் இல்லைன்னா இவர் தன்னால் போக மாட்டார். அதனால நோட் பண்ணிக்க. அன்பிய சமையல் கலையில அன்பிய கூட்டத்துக்கு போனாரா, அதில் டீ கேட்டாரா, காஃபி கேட்டாரா, அவங்க கொடுக்கலையா, இது கொடுக்கலையா. அப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் போனால் அன்பிய கூட்டம் 3 வாரத்துக்கு நான் வந்து நிற்பா, 3 மாதம் வந்து நிற்பாங்கிறாராம். அந்த 3 மாதமும் போகிறது பெண்கள் மட்டுமே தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஆண்கள் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அன்பிய கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கா, பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கை தட்டிட்டாங்க நோட் பண்ணி. அப்புறம் எதை சொன்னாலும் நம்புற மாதிரியே பேசுது. தம்பி வந்து இப்ப சொன்னாரு பாருங்க, எப்பயுமே உண்மையை பேசுறது நம்ம தம்பி கருணாகரன் அண்ணன், அவரு அக்கா. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ போன் அவங்க பேசிட்டே இருந்தாங்க. அக்கா அவங்க பேசிட்டே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போட்டோ எடுத்தார் பாத்தீங்களா? வீடியோ எடுத்தார் பாத்தீங்களா? பாத்தீங்களா? நான் பேசவே வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டா, யார் யாரும் எடுத்துக்கிட்டே அந்த தகவல் அதுவும் அதையும் பாத்துக்கங்க. அண்ணன் பாத்துக்க,
அண்ணன் எப்பயுமே அக்காவை கூட்டிட்டு போகாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்போ ஒரு பெண்ணோட துணை வந்து எல்லா இடத்துக்கும் தேவைப்படுதா இல்லையா? ஆமா, கை தட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரோதனமாக காலத்துல அண்ணனை பார்த்துருக்கேன். நடுவில் இருக்க அண்ணனை எங்க போனாலும் அக்கா இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அக்காவுக்கு தெரியும் உண்மையாக்கா. அவங்க தலை ஆடுறாரு. அதனால நடுவர்களே நிறைய இருந்தாலும் ஒன்று நான் பேசிக்க கூட கடைசியாக சொன்னாரு. அவர் கடவுள் கொடுத்தது வந்து கடவுள் படைத்ததுன்னா ஆண்களாக இருக்கலாம். ஆனால் உருவாக்கப்பட்டது அவருடைய ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்ணு தான் நிறைய உருவாக்கப்படுறாங்க. நம்மளுடைய சந்ததியமோ யாரோ உருவாக்குறது பெண்கள் மட்டுமே தான். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா. இன்னொன்று இப்போ அன்பிய கூட்டம் நடக்கும். அன்பிய கூட்டம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பியத்தில் நான் பார்த்த அளவில் வந்து எனக்கு ஆட்கள் யாரும் வந்த மாதிரி தெரியல. நான் இருப்பேன், எங்கள் அண்ணன் இருப்பார், ஒரு 4 பேர் தான் இருப்பான். ஆனால் எங்களுடைய அன்பிய கூட்டத்தில் எப்பயுமே வந்து பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. அப்போ பெண்கள் அதிகமாக வரப்ப அந்த கூட்டத்தில் டீ ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்காண்டி யாரும் வர மாட்டான். அந்த அன்பியத்தில் என்ன நடக்குது வைக்கிறது பார்க்கறதுக்காண்டி வருவோம். அதே மாதிரி நடுவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ணன் சொல்ற மாதிரிதான் அங்க அக்கா இல்லாம ஒரு அசையும் அசையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அன்பிய கூட்டத்துக்கு போனா அவர்தான் கூட்டு போனா அவரே அதே நிலைமை தான். நடுவில் உட்காந்துக்காரு கண்ணாடி கூட்டு வந்துரு கருப்பா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிடலாம். அதில் ரிட்டையர் ஆகும். நல்லா பார்த்துக்கலாம். அவரு எல்லாமே செய்வாரு. தம்பி கருணாகரன் வந்து எனக்கு தெரிஞ்ச மனைவி ஆடிக்கிட்டே இருக்காரு. நம்ம அதை வரைய முடிக்கணும். அதனால நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்க பார்ப்போம். நல்லா ஆட்களை கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெண்கள் ஆட்கள் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க. என்னை நான் முறை பிடிக்கிறேன். இந்த அன்பிய கூட்டத்துக்கு அன்பிய ஆண்டுகளாக அதிகமாக வந்தது ஆண்களா பெண்களா? அப்ப பெண்கள் நீங்க கை தட்டா கை தட்டிக்காக நோட் பண்ணிக்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. திடீர்னு கூட்டி நீங்க தான் பேசணும் அப்படின்னாரு. ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசுறது. இன்னும் நிறைய உலகங்களா 20 வருஷம் ஆச்சு நான் மேடையில் பேசினேன் அப்படின்னு. இருந்தாலும் கூட்டி நீங்க தான் பேசுனாரு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பக்கத்துக்கும் நம்முடைய அண்ணனுக்கும் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்தது. என்னுடைய அணி பெண்கள் அன்பியத்தில் அதிகமாக இருப்பது பெண்கள் 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 என்றே புரிந்து கொள்கிறேன். மிக அருமையாக பேசினார் ரமேஷ் அவர்கள். இந்த பெண்கள் வந்து பின்னாடி வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதனால அந்த பெண்களுடைய ஈடுபாடு அன்பியத்தில் வழிநடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொல்ற ஒரு ராஜா அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். நான் வந்து எனக்கு அடுத்ததாக ஒரு அரசரை நியமிக்க போகிறேன். ஒரு இளைஞனாக இருக்க வேண்டும், வீரமானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக்கு பரிந்துள்ளார். சரி, எல்லா இளைஞர்களும் வந்து கூறினாங்களா ஒரு பெரிய ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல அங்கிருந்து இங்க வரைக்கும் நீங்கி வந்தாச்சுன்னு சொன்னா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாட்டை கொண்டு கொடுத்து நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆஹா, பீச்சில் தாங்க நமக்கு தெரியாதா சொல்லி எல்லாம் வந்து முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். உள்ள ஒரு 50 முதல்ல இருக்கு, 200 பாம்பு இருக்கு. நீ தப்பிச்சு வந்து உயிரோட வந்துட்டேன்னு சொன்னா என் மகன் வளர்க்குறா அப்படின்னு அப்படியே எனக்கு ரிசல்ட் பயன்படுத்தாங்க. வடக்கு நோக்கி உள்ள குதிச்சு படப்பட நீந்தி முதலையும் பாம்பையும் தள்ளி விட்டு ஓடி வந்து அப்பாடா சொன்னா டகான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்து நீதான் ராஜா அப்படின்ட்டாங்க. அவன் ராஜா உடனே நான் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா பேசுங்க ராஜா அப்படின்னு. யாரா என்னை தள்ளி விட்டு இன்னைக்கு தள்ளி விட்டது யாருன்னு கேட்டான். தள்ளி விட்ட உடனே அவன் ராஜா ஆயிட்டான். தள்ளி விட்டீங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கொண்டு முடியல. ஒரு தள்ளி விட்ட கையை மெதுவா தூக்குறானா, வா நீதான் எனக்கு இனிமேல் மந்திரி, இனிமே அடிக்கடி தள்ளி விடு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு ரமேஷ் அவர்கள். இப்ப இந்த கொஞ்சம் வீக் ஆன மாதிரி தெரியுதுல்ல, கைகளுக்கு தான் எனக்கு பெண்கள் அதிகமாக போச்சு. இப்ப போலி பாஸ்டருக்கு இப்ப நிறைய கடமை வந்துருச்சு இல்லையா? வாங்க வாங்க
தோணிபாசையர் சார் வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லாதவர் இல்லை. ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். ஒரு பாடகர், மிகச்சிறந்த பாடகர், நல்ல சமூக சேவகர், நம்முடைய பங்கு பேரவையை வெளிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர். நான் யாரும் நண்பர்களே வணக்கம். பங்கு இறைவர்களுக்கு வணக்கம். 178வது சுதந்திர தின விழாவில் 100 பேர் 78வது சுதந்திர தின கவர் மணிகள் எல்லாம் வந்து வெளிப்படையா இருக்கீங்க. உங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். கவர் சொல்றவங்க சரியா சொன்னீங்க. தேங்க்யூ. 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். தலைப்பு பார்த்தீங்கன்னா, அன்பியங்களை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி செல்வது ஆண்களா பெண்களா? அன்பியல் தலைவர்கள் ஆண்கள், செயலர்கள் ஆண்கள். சகாய மலர் வந்து சாமியார் என்ன செய்வாரு? சகாய மலர் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்பாளர்கள் எடுத்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறது தலைவரும் செயலர் தான். எந்த பெண்கள் கொண்டே கொடுக்குறீங்க? எந்த பெண்கள் கொண்டே கொடுக்குறீங்க? ஆண்கள் தான் கொண்டே கொடுக்குறோம். இல்ல அது பாயிண்ட் நான் பெண்களும் கைதட்டாங்க. சென்ற மாத கூட்டத்தில், பேரவை கூட்டத்தில் 4:30 மணிக்கு கூட்டம் போட்டுருக்கோம். பேரவை கூட்டம் போட்டாச்சு. நாங்கள் பார்த்துட்டு உபத்தலைவர், பொருளாளர், அதுக்கப்புறம் தான் போய் ஃபாதரை கூட்டிட்டு வருவாங்க. எத்தனை பேர் இருந்திருக்காங்க? வந்துட்டாங்க பாரு. எப்போ ஆரம்பிக்கலாம்? ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் எத்தனை பேர்? பெண்கள் 2 பேர், ஆண்கள் 14 பேர். அப்போ ஆரம்பிச்சிடலாம். மலவரமாக இருக்கு. அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க? ஆரம்பிங்க, மணி ஆகுது, இப்பயே 5 ஆகுது. அப்புறம் வந்து அப்ப பாத்துக்கிட்டீங்களா, ஆண்கள் தான் அந்த கூட்டத்தில் அதிக பேர் இருந்தோம். சரி, அன்பியல் கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் வந்து ஆரம்பிச்சோன்னா ஒரு பொண்ணு வருது. மன்றாட்டு சொல்லும் போது ஒரு பொண்ணு வருது. சார் எங்க இருக்கீங்க? எந்த வீட்டில் வந்து ஜபம் நடக்குது? ஏமா இந்த ஸ்ரீராம் மகாபலிக்கெல்லாம் எழுத்தாப்புல ஒரு மண்டபம் இருக்கு. ஆமா சார், அந்த சந்துக்குள்ள வாங்க ஒரு ஆடு கட்டி இருக்கு சார். மாடு கட்டி இருக்கு சார். அது பக்கத்து சந்தில திரும்பினீங்கன்னா முதல் வீடுமா சார்? அந்த வீடு பூட்டி இருக்கு சார். அப்படி வீட்டுக்கு போமா. அப்ப வழி சொல்றது நாங்க சார். எந்த பெண்கள் இருக்காங்க அங்க வழி சொல்றதுக்கு? ஒண்ணுமே இல்லை. நம்ம கோயில கூட்ட வேண்டிய சில சமயத்துல கோயிலாம் கூட்டிட்டு வர வேண்டிய அதுலயே ரகசியம் சொல்லுங்க. அந்த மன்றாட்டு சொல்லிட்டு அந்த சந்து போடுறோம் சார். புரியல, சத்தமா சொல்லுங்க. அந்த மன்றாட்டு எப்படி நாங்க சொல்ல முடியும்? அப்புறம் வந்து காஃபி கொடுப்பாங்க. காஃபி கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்வீட்டு, காரம் எல்லாம் கொடுப்பாங்க. இதில் சுகர் பேஷண்ட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு கொடுத்துடணும். அந்த சுகர் வந்து அந்த லட்டோ ஜாங்கிரியோ கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் சாப்பிடு. அவருக்கு தான் சுகர் பேஷண்ட்டு. அந்த சுகர், அந்த லட்டையும் அந்த ஜாங்கிரியும் இன்னொருத்தர் கொடுத்தாருல்ல, அவர் சுகர் பேஷண்ட்டு. கண்டுபிடிச்சிக்கலாம். இவரை போய் உங்களுக்கு சுகரா சார், உங்களுக்கு லட்டு கொடுக்கலாமா, ஜாங்கிரி கொடுக்கலாமான்னு கேட்க முடியுமா? இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்த கூட்டம் எங்க வச்சுக்கலாம் அப்படின்னா எடுத்த இடத்துல சொன்னோன்னே அங்க எங்க வீட்டில் வச்சுக்கலாம் சார். டேட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அதுல பெண்கள் வந்திருந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? சார் நாங்கள் புதுக்கோட்டையில் எங்கள் நாற்று நம்ம அதை சடங்குக்கு போயிடுவோம் சார். போனா நாங்கள் 1 வாரம் கழிச்சு தான் வருவோம். அடுத்த மாசம் கூட்டத்துக்கு வர முடியாது. இப்படியே சொல்லிடுறேன். பூசை வந்து எங்க கூட்டத்தில் வைக்க சொல்லி பேசிடுங்க சார். இது பெண்கள். ஆண்கள் உடனே சொல்றாங்க. அடுத்து சில நம்ம ஆலயங்களே பார்க்கும்போது ஜெபமாலை சொல்லும்போது விரல் விட்டு எண்ணுவாங்க. அது இந்த மாதிரி வாங்க இது ஜெபமாலை எங்க கொண்டு வாங்க. ஜெபமாலை கொண்டு வந்து சொல்றதே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நடுவர்களே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டு நடந்தது. போராடக்கூடாது ஐயா மறந்து விட்ட தலைவரத்தான் ஆகக்கூடாது. ஆண்கள் தங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கும் நேரம் ரொம்ப குறைவு நடுவர்களே. தன் வீடு, தன் கணவன், தன் பிள்ளை என்று அந்த வட்டத்திலே சொல்லும் பெண்களுக்கு அன்பியல் கூட்டங்கள் ஒரு சுமைதான். அன்பியல் கூட்டங்களை இறைவார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் என்ன சொல்லுங்க, ஆண் கல்யாணத்தில் எந்த சீன் தெரியல, இறைவார்த்தையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்களுக்கு வந்து அந்த இறைவாற்ற கூட்டம் தான் தலைப்புச் செய்தியாகவே இருக்கு. ஒரு சிறிய கதை சொல்றேன் எழுதுறவர்களே. இந்த எனக்கு முன்னாடி பேசுன பிடி மாஸ்டர் சொன்னார்,
கையை தட்ட சொல்லி இவரெல்லாம் முடிவு எடுக்கிறாரு. இவர் பிடி மாஸ்டர் போய் ஸ்கூல்ல போய் விசில் அடிச்சுட்டு போக வேண்டியதானே? கையை தட்டுங்க, ஆண்கள் கை தட்டலாம், பெண்கள் கை தட்டலாம், இப்படிலாம் செய்யலாமா சார்? நீங்க இதெல்லாம் தப்பு சார். எத்தனை கூட்டத்துக்கு இவர் போயிருக்காரு? நீங்க பேசுறதா கை தட்டுறாங்க அவங்க. எத்தனை கூட்டத்துக்கு இவர் போயிருக்காரு? மனைவியை கூட்டிட்டு போறாரு, மனைவியை கூட்டிட்டு இவர் மனைவி எப்பவுமே வண்டியில வச்சு கூட்டிட்டு போனதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை சார். அவங்கதான் நடந்து வராங்க, அவங்கதான் போறாங்க. சூப்பர். கருணாவோட மனைவி பேருந்துல இதெல்லாம் பேச வந்துட்டாரு. ராஜதுறை தெரிஞ்சா பெரிய பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்பு ராணி நம்ம ராஜ்மா காலேஜ் என்ன சார் பேசுறீங்க? பிடி மாஸ்டரா போங்க சார். ஒரு சிறிய கதை சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு பெண் வந்து மனோதத்திய டாக்டர்கிட்ட போய் கேட்குது, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எனக்கு எல்லா வேலையும் தெரியும், எல்லாம் என்னால செய்ய முடியும், ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணு சொல்றாங்க. கண்ணாபதி எதற்கு அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. அப்ப மனோதத்திய டாக்டர் சொல்றாரு, சரிம்மா உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ணுவேன், எல்லாமே சரி வைக்கும் போதும், உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நீ செய்யற வேலையில ஒரு தவறோ ஒரு பிரச்சனையோ வந்துருச்சுன்னா அதை ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயோ அதை எப்படி நான் தப்ப செஞ்சு ஏத்துக்குவேன்? அதுக்குதாம்மா கனவு அப்படின்னா, சுமைகளை சொல்றது பெண்கள், சுமைகளை ஏற்றுக்கிறது ஆண்கள். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கூட்டங்களை பங்கு பேரவைய வழிநடத்தி செல்லக்கூடியது ஆண்களால தான் முடியும், பெண்களால எப்படி முடியும்? சாத்தியம் ஆகும். நடுவரவர்களே சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய சொல்லியிருக்கேன், விடைய சொல்லுங்க, எங்களுக்கு சாதகமா சொல்லுங்க. வாய்ப்பளித்த நடுவரவர்களுக்கு இறைமக்களுக்கும் மனமாக நன்றி. எல்லாருக்கும் கேட்டுக்கிறாங்க. நீங்க கை தட்டுறத வச்சு நான் மார்க் போறேன்னு சொன்னா அவர் சொல்ற பாயிண்ட் கை தட்டுருவேன் நீங்க. ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் ரெண்டு கை தான். கடைசியா கேட்டுருக்கீங்க, நடுவு தீர்ப்புக்கு கேட்டுருக்கீங்க. சரி, இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நடுநிலைமை வந்துட்டாங்க, ஈக்குவல் ஆகிட்டு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இன்னும் 2 பேருக்கு பேச காத்திருக்கிறாங்க. அடுத்து பேசுவதற்காக திரு லூத்ரஸ் அவர்களை அழைக்கிறேன். இவரும் நல்லவர் அப்படிங்கிறது அப்படி சமூக செய்கிறவர் உங்களுக்கு தெரியுதுன்னா நிறைய தன்னையும் வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட, சமூக சேவையில் அர்ப்பணிச்சுக்கிட்ட நம்முடைய பங்கு உறுப்பினர் பேசுகிறார். இயேசுவுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்ததற்கு நேரம் கருதி நன்றியை பொதுவாக சொல்லிக் கொள்கிறேன், வணக்கத்தை பொதுவாக சொல்லிக் கொள்கிறேன். பெண்களே, எதுக்கு பெண்களே, எதுக்கு பெண்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கருணாகரன் சார் வந்து 6ஆம் வந்து கடவுள் வந்து 6ஆம் மட்டும் படைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு பேசி அவர் வந்து திருமணம் ஆகாமே இருந்திருந்திருக்கலாம். பெண்களே தேவையில்லை இல்லையா அவருக்கு? அவர் அந்த ஆதாம் வந்து பழத்தை சாப்பிடுவதற்கு தூண்டுதலாக இருந்தது பெண். அது தவறான ஒரு கருத்து என்றாலும் அவர் அதை செய்யும் பொருட்டு நாமெல்லாம் இன்று இங்கே இருக்கோம். இல்லை அப்படின்னா அவங்க மட்டும் 2 பேரும் சந்தோஷமா ஏனைய தோட்டத்தில் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நம்ம தான் இருந்து கேட்க மாட்டோம். வாய்ப்பு இல்லை இல்லையா? நம்ம கோடிபாஸ் சார் நல்ல ஒரு பொய் சொல்றேன். பொய் சொல்றதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு பஸ்ஸே போகாதவருக்கு பஸ் போயிருக்கு, அதில் ஒருத்தன் ஏறி இருக்கான். புதுசா பஸ் போயிருக்கு, அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டான். அந்த பஸ்ல இன்னொருத்தன் வயல் செஞ்சு கூட உட்காந்து வர்றேன். அந்த புதுசா பஸ்ஸில் ஏறினவன் திருவள்ளுவர் போட்டோ ஓட்டி இருக்கு. ஏங்க அவர் யாருங்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு, அவன் இந்த பஸ் ஓனருக்கு. இவனுக்கு தெரியாது இல்லையா பஸ் ஓனது. சரி, கையில பேனாவெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பஸ் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக தான் பேனா வச்சு உட்காந்துருக்காரு. சரி, பஸ் ஓனர்ன்றீங்க, காரியமா அப்படி இருக்காரு. பஸ் நடத்துல ஓடுங்க, உங்களை மாதிரி யாரெல்லாம் என்ன அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கயம் கிடைக்கும் போதெல்லாம் பொய் சொல்றது. 178வது சுதந்திரம்.
ஏதோ வாயிலாக இருந்துருச்சு, அதை நீங்க இப்படி பிடிச்சிட்டீங்களா? என்னவோ ஒரு பொய். அப்புறம் வாயிலோடைய அவன் சொன்னா தாடி வந்திருக்காங்க எல்லாத்துக்கும். 100% இது வந்து 78வது சுதந்திர தினம் அப்படின்னு சேர்த்து விட்டார். 78வது சுதந்திரம், 78வது சுதந்திரம் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. அவன் சொன்னதை மைண்ட்ல ஏத்திடாதீங்க. ஆமா. அது போல நம்ம கருணாகரன் சாரும் நல்லா போய் சொன்னார். 3 மாத கூட்டம் 3 தடவை கூட்டத்துக்கு வந்துட்டேன், அடுத்த மாசம் பார்த்துக்கிறோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம். இதை சொல்றது யார் முக்கியமா? ஜென்ஸ். இதை யார் முக்கியமா சொல்லுவோம்? கை கட்டி சொல்லுங்க பார்ப்போம். நான் போன தடவை மீட்டிங் வந்துட்டேன், ஏப்ரல் மாசம் மீட்டிங் வந்துட்டேன், அதுக்கடுத்து ஒரு மாசம் கேப்பு, அப்படியே வரிசையா ஒரு 3 மாசத்தை கனெக்ட் பண்ணி சொல்றதெல்லாம் யாரு? ஆண்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்புறம் அதே மாதிரி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அட்ரஸ் கேட்கறாங்களாம் பெண்கள். எங்க ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் அட்ரஸ் தான் கேட்பாங்க. இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் கேட்கக்கூடிய விஷயம் தானே. இதே பெண்கள் மட்டும் தான் செய்யறாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அட்ரஸ்ல எல்லாரும் தானே கேட்டு ஆட்டுங்க. அட்ரஸ் தான் எல்லாம் கேட்டா அது மாதிரி ஜெபமாலை சொல்றதை பத்தி ரொம்ப யாருக்குமே தெரியாத விஷயம் பாருங்க. யாரு ஜெபமாலை கையில ஊட்டாம இருக்கிறது? யாரு ஆண்களை கையில யாரு கையில நம்ம ஜெபமாலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சொல்லுங்க. பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் சொல்றதுக்காகவே பாக்கெட்ல போட்டு ஏன் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அவங்க ஆண்? இந்த ஆண் கேளுங்க, ஜெபமாலை எங்க இருந்து? என் சட்டையில பை இல்லை. வாங்க, நீங்க எல்லாம் வேணும்ல, உங்கள மாதிரி யாரும் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்ல. அது மாதிரி பெண்களே 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 எல்லாத்துக்கும் காரணம் பெண்களே அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம பங்குல ஒரு அன்பியத்துல மெயினா நடக்குது. மற்ற அன்பியங்கள்ல எல்லாம் நடக்குது. எல்லாருமே ஓரளவுக்கு படிச்ச ஒரு இதுல இருப்பாங்க, ஒரு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கக்கூடிய. ஆனா நம்ம பங்குலேயே ஒரு அன்பியத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அன்பிய கூட்டத்துக்கு அந்த பெண்கள் வர்றது மூலமாகவே தான் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாங்க, கோயிலில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இதை நான் ஒருத்தவங்க பேசுனதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்தாதாமா எங்களுக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியுது. ஆலயத்தில் நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு, அதாவது ஒரு வட்டார மொழி வழக்கில் பேசும்போது புரிகிறது அந்த இடத்துல தான். ஏன்னா எல்லாருமே ஒருமையா உட்கார்ந்து பேசுற இடம் அந்த அன்பிய கூட்டமாக தான் இருக்கு. அந்த இடத்துல சுத்த தமிழ்ல பேசும்போதெல்லாம் கூட நிறைய பேருக்கு புரியுது. வட்டார வழக்கில் பேசுறாங்க, அந்த இடத்துல வந்து அன்பியத்துல வந்து உட்கார்ந்து, அப்ப அங்க உட்கார்ந்து பேசுறதுனால நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். எப்ப அன்பிய கூட்டம் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கூட வைக்கிறாங்க. இது ஆச்சரியமா இருக்கும், பெண்களுக்கே கூட ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் கூட நடக்குதான்னு. ஆனா நம்ம பங்குலேயே வந்து ஒரு சில அன்பியங்கள்ல இந்த ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்கு. மேலும் ஓகே, வேற ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் ஆண்கள் செய்யறாங்க. அவங்களுக்கு பக்க பலமாக இருப்பது பெண்களே. இன்னைக்கு கறி ஆடி போடல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி பண்ணல, சாயந்தரம் கூட்டத்துக்கு வருவீங்களா? துப்புரா வச்சு படுத்துருக்கீங்க. இன்னைக்கு நீ ஜோர் போடல, நான் எங்கேயும் போக மாட்டேன். செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. நடுவர்கள் என்ன ட்ரை பண்றீங்களா? போக மாட்டோம்னு. எந்த ஒரு நிகழ்வுக்கு போகணும்னாலும் அந்த இடத்துல மறந்துட்டே கூட ஒரு பிளான் போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு 5 மணிக்கு அங்க வந்துடுறேன், 6 மணிக்கு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்றத வந்து நம்ம ஆண் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல லேசா ஒரு செம்பு பறக்கும், ஒரு டம்ளர் பறக்கும். உடனே அவர் திரும்பி பார்ப்பார், இன்னைக்கு அன்பிய கூட்டம் தெரியுமா? நீ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்புற, நீ பாட்டுக்கு ஒரு கூட்டத்தை போய் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யாரு? நம்ம பெண்கள் தான். அதனால பெண்களே பெண்களே பெண்களேன்னு சொல்லி வாய்ப்பு நன்றி.
பெண்களே அப்படிங்கிற அணிக்காக பேசியிருக்கிறார் நிருபராஜ் அவர்கள். பெண்கள் வந்து ஆண்களை இயக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கார் ஓடும் போது நிறைய பேருக்கு தெரியும், பக்கத்தில் இருந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அப்படின்னு இப்படிதான் அவங்க சொல்லி இருந்தாங்க. பிரேக் போடு. டிரைவர் பார்த்தாரு, அவர் சொல்லும் போது தான் பிரேக் போட்டாரு. ஒரு லாரி இருந்துச்சு, இடிச்சிட்டாரு. என்ன இடிச்சிட்ட? பிரேக் போட சொல்லுங்க, பிரேக் போடுன்னு நீங்க சொல்லல, அதான் இடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆக வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த வழி நடத்துவதை இங்க வந்து பெண்களுக்காக பேசுகிறாங்க. அடுத்து ஆண்களுக்காக பேசுறதுக்காக அணியுடைய தலைவி திருமதி சேமலர் அவங்க வந்திருக்காங்க. தமிழாசிரியை, இன்னும் நிறைய சொல்லலாம். அவங்க நிறைய பங்குடைய நிகழ்ச்சிகள்ல குழுக்கள் எல்லாம் அவங்க வந்து ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க. இளவரசர் தோரணையில் இன்பம் பொங்கும் முகத்தோடு இளைஞர் போல் வீட்டு இருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் பார்க்கறது பெண்கள் தான் தெரியுதாங்க. பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டவங்க இதுல இருந்தே தெரியலையா? ஆண்கள் எதற்கும் துணிச்சல் மிக்கவர்கள். ஆற்றலோடு காரியத்தையும் செய்வதற்கே அவங்களுக்கு துணிவு இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆண்கள் ஆக்கப்பூர்வமா குடும்பத்தை நடத்தணும், அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, இங்க பெண்கள் வந்திருக்காங்க, அதுக்குதான் காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அன்பியல் கூட்டங்கள் நடத்தும் போது அந்த அன்பியங்கள்ல வந்து ஆண்களுக்கு வந்து நற்செய்தி படிச்சு முடிச்சோம், உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் வந்து உடனடியா கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் வந்து இந்த வசனங்களை வாயார எடுத்து சொல்ல மனதார பயப்படுவாங்க. ஆண்களாலதான் அந்த அன்பியங்கள் வந்து வலுப்பெற்று இருக்கிறதுன்றது இதுல இருந்து நீங்க சொல்லலாம். அது இல்லாம ஒரு வீட்டுல அன்பி கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள முன் ஏற்பாடுகளை பெண்கள் செய்வாங்க. ஆனா ஆண்கள் வந்து சார், நீங்க அணியில உள்ள சார் சொன்ன மாதிரி ரோட்டு முக்குல சார், நடுவர் அவர்கள் ரோட்டு முக்குல பாவம் போல நிற்பாங்க. ஏன்னா வர்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவங்க தான் இருக்கணும். அது இல்லாம மழை நேரங்கள் ஆயிடுச்சுன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு குளிருக்குள்ள அந்த சகதிக்குள்ள அவங்க இருந்து ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமா அன்பியம் செயல்படணும். அந்த அன்பியத்துக்கு வர்றவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கணும்ன்ற ரோட்டு முக்குல கால்களுக்கு நிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அன்பிய ஆண்டிவிடா அன்பிய கூட்டம் நடக்கணும் அப்படின்னா அந்த அன்பிய சிறப்பாக நடக்கிறதுக்கு உணவு வழங்குறதுல இருந்து எல்லா வேலைக்கும் ஆண்கள் அப்பப்பப்பா தெரியும். இங்க உள்ள அன்பிய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் அந்த பெண்கள் அணியில் உள்ளவர்களுக்கு என்ன தெரிய போகுது? அந்த தம்பி அன்பரசி அங்க வந்து பேச வந்திருக்காங்கன்னா காரணம் என்னன்னு தம்பி ராஜேந்திர சொல்லாம இங்க வர முடியாது. ஆமா, அவங்க நூறு லட்சம் கூட்டு வந்திருக்காங்க. தம்பி நூறுக்குறாங்க, நிறைய கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செம்பட்டி எல்லாம் அவங்க வீட்டுல விழுந்துட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பொதுவா சொல்லிட்டாரு. அது இல்லாம உடற்கல்வி ஆசிரியரை உடனழைச்சு வந்திருக்காங்க எங்களை பயங்காட்டுறதுக்கு. நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம், ஆண்கள் தான் எதுல சிறந்தவங்கன்னு சொல்லுவோம். இதுல ஆண்டவர் வந்து ஆடாம ஆசீர்வதிச்சாரு. அவர் ஆசீர்வதிச்சு அந்த தோட்டத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஏன் சொன்னார் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயலை செய்யறது ஆதாம் தான். அந்த பாம்பு வந்துச்சே, ஆதாம வந்து சோதிச்சிருக்கலாம்ல, ஏன் வந்து ஏவாளை சோதிக்குது? பெண்கள் வலு குறைந்தவர்கள், எதுலயும் வீக்னஸா இருப்பாங்க, அதனால அவங்களை எப்படியே மறைக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாம தான் அழைச்சாரு, சாராள அழைக்கல. ஆபிரகாம அழைச்சுதான் 7 விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாரு. எந்த வயசுல என்னத்தை சொன்னாலும் அந்த ஆபிரகாம் வந்து நம்பினாரு. சாரா கிட்ட வந்து உனக்கு குழந்தை பெருன்னு சொல்லும் போது அவ சிரிக்கிறா. ஏன்னா பெண்கள் வந்து எந்த வயசுல நம்ப மாட்டாங்க. இப்ப நம்ம அன்பிய ஆண்டுகளா நடக்கும் போது பூண்டி மாத அன்பியத்துல இருந்து சேசுராஜ் அவர்கள் வந்தாங்க, சகோதரர். அவருக்கு வரும்போதே கார்ல வந்தவருக்கு கால் நாய் கடிச்சிருச்சு. 2 வீலர்ல வந்திருக்காரு, கார்ல வந்தாரு. அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம நிர்மலா அக்கா கெட்டு போட்டு விட்டுருக்காங்க. அன்பியம் ஆக்கப்பூர்வமா செயல்படணும். இன்னைக்கு நான் அன்பியத்துல சகாய மாதா பத்தி பாட்டு படிக்கணும், நான் படிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றலோட வந்திருக்காரு. இதே நேரத்துல எனக்கே கிடைச்சிருந்தா கூட இல்லை, உங்க பெண்கள் யாருக்கா கிடைச்சிருந்தா கூட ஓடி போயிருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு. என் உயிர் தான் முக்கியம், என் உயிர் தான் முக்கியம். நாய் கடிச்சு மனுஷன் செத்துருவான், நோய் வந்துடும், அது எந்த நாயோ தெரு நாயோ என்னன்னு தெரியலையே பதட்டப்பட்ட. ஆனா அவர் திருப்பள்ளியில முழுசு பங்கு கொண்டாரு. நீங்க கூட்டத்திலே வந்து பாட்டும் படிச்சாரு. இன்னும் உட்காந்துருப்பாரு எங்கேயாவது மூலையில.
ஏன்னா ஆனா பெண்கள் வந்து பயந்து ஓடி போயிருப்போம். அதே நேரத்துல பாருங்க, ஆண்டவர் இயேசுக்கு தலைவர் எத்தனை ஆண் சீடர்கள் இருந்தாங்க சொல்லுங்க? ஆண் சீடர்கள் 12 பேர். 12. பெண் சீடர்கள் எண்ணிக்கை சொல்லுங்க? 70 பேர் இருந்தாங்க. இந்த ஆண் சீடர்கள் 12 பேர் தான் ஆண்டவர் அழைச்சு உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவிங்கன்னு சொன்னார். அந்த 12 சீடர்களா நம்ம இயேசுநாதர் இறந்த பின்னாடி உலகெங்கும் போனாங்க, இறை அந்த வார்த்தைகளை சொன்னாங்க, மறைசாட்சியா இருந்தாங்க. நடுவர் அவர்களே, அந்த பெண் சீடர்கள் 70 பேரும் அது எதாவது பேய் பிடித்தவர்களாக, முக்கியமா மகதலான் மரியாதைக்கு 7 பேய் பிடிச்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட வந்து அந்த பேயெல்லாம் நீங்க பெற்று வலு குறைந்தவர்களாக, பயந்தவர்களாக, ஆண்டவரை எந்த நேரம் சுற்றி அவரை விட்டு போயிட்டா பேய் பிடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட அவருக்கான பணிவிடைகளை தான் செய்தாங்களே தவிர பக்கத்து தெருவிலையோ ஒரு கிராமத்திலேயோ இன்னும் வீட்டுக்குள்ளேயோ உட்கார்ந்து இறை ஆட்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க, மறைசாட்சியா இறந்தாங்கன்ற செய்தியை நம்ம விவிலியத்துல கூட எங்கேயும் படிக்கவே முடியாது. நீங்க படிச்சிருக்கீங்களா நடுவர் அவர்களே? படிச்சிருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம ஆலயத்துல எடுத்துக்கிட்டாலே விழா நாட்கள்ல பொங்கல் கீழே வைப்பாங்க, சுண்டல் வைப்பாங்க. அந்த பொங்கல் சட்டியும் சுண்டல் சட்டியும் தூக்கிட்டு வர்றது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. எதிரணியில் இருக்கக்கூடிய தம்பி லூர்து ராஜாவும் உடற்கல்வி ஆசிரியர் ரமேஷ் அவர்களும் தான் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து மந்திரிக்கிறதுக்காக அங்க வைப்பாங்க. அந்த பொங்கல் சட்டியை சுண்டல் சட்டியை தூக்க முடியாத பெண்கள் எப்படி ஆக்கப்பூர்வமா வழி நடத்துவாங்க சொல்லுங்க? அதே நேரத்துல இன்னைக்கு கூட இப்ப கூட ஆட்டோல உணவு வந்து இறந்துச்சு, அதை வந்து எடுத்து வைக்கிறது யாருன்னா நம்ம உடற்கல்வி ஆசிரியர் தம்பி லூர்து ராஜா அவர்கள் தான் அங்க இருந்தாங்க. எந்த அன்பிய பொறுப்பாளர்கள் நானும் கூட தான் போய் அங்க எடுத்து வைக்கவே இல்லையே. அப்போ இந்த மாதிரி கடின வேலைகள் செய்வதற்கு ஆண்கள் தான் வேணும், அவங்களாலதான் சிறப்பா அன்பியை செயல்பட முடியும், ஆக்கப்பூர்வமா அவங்களாலதான் செயல்படுத்த முடியும்னு தலைவரை நீங்க உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது எனக்கு. ரமேஷ் அவர்கள் சொன்னாங்க, தம்பி கருணாகரன் வந்து அவர் திருப்பலி முடிச்ச உடனே யாரை கொண்டு போறாரு? உங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இருந்து அன்பரசி அவங்க பேசி முடிக்கணும். அதனால தேங்க்யூ. அன்பரசி நீங்க வாங்க, நேரம் காலம் கருதி வந்துச்சுக்கங்க. கருணாகரன் அவர் பேசுறப்ப உண்மைன்னு பேசினாரு. என்ன உண்மை அப்படின்றத பார்க்கலாம். உண்மைனா வேற ஒன்றும் இல்லை, அவர் அதிகமா பொய் சொல்றாரு. அந்த பொய்ய வலுப்படுத்துறதுக்காக தான் உண்மை அப்படின்ற வார்த்தையை அதிகமா சொன்னாரு. ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பங்கில் பெண்கள் எண்ணிக்கை தான் அதிகம். அப்ப அன்பயங்கள் செயல்படுவதற்கு காரணமே அதிகமான இந்த பெண்கள் மட்டுமே அப்படின்றதுதான் உண்மை. அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா நீங்க கை தட்டலாம் நினைக்கிறேன். பெண்கள் தான் அதிகமா இருக்கும். ஓகே, டீ காஃபியை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. அதிகமா பெண்கள் டீ காஃபி இல்லைனாலும் அந்த குடும்பத்துல போய் அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை நமக்கு அதிகம் உண்டு. அதனால நம்ம எளிமையாக மிகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அது அவருக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறேன். டீ காஃபியை பத்தி நம்ம ஏதாவது நினைச்சுட்டா போறோம், போய் ஏதாவது கிடைக்கும்னு கிடையாது. ஒரு வீட்டுல டீ காஃபி கிடைக்கும், ஒரு வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கும், அதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறது யாரு? பெண்கள் தானே. முக்கியமான வேலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அத்தனை அன்பியத்துக்கும் அவங்க பொறுப்பா போனவங்க முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம நினைக்க வச்சது யாரு? அதிகமா ஆண்கள். அந்த அன்பியத்துல அவங்க செயல்படுறப்போ தேவையான விஷயங்களை மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் பெண்கள் யாரும் புரணி பேச போவது இல்லை. தேவையான விஷயங்களை தவிர உலக விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதிகமான புரணி பேச ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வலுவற்றவர்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம தேன்மலர் சொல்லிட்டு போனாங்க. வலுவற்றவர்கள் பெண்கள் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், ஆதாமை தேர்ந்தெடுத்தார் என்று ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தனது பிறப்பிற்கு காரணமாக யாரை தேர்ந்தெடுத்தார்? கன்னிமரியாள். யார்? பெண்கள். அப்ப நம்ம ஒரு பெண்ணை ஏன் அந்த சமூகத்தில் அவருக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் அனைத்திலும் இருந்து அவர் முன்னேற்றி கொண்டு வருவதற்கு ஒரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்தார். தாயாக பெண் மட்டும்தான் இருக்க முடியும் என்று ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் சூசைப்பரை தேர்ந்தெடுத்த போது சூசைப்பர் என்ன செய்தார்? அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் சற்று விலகிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனாலும் கன்னிமரியாள் அதை செய்யவில்லை. எனக்கு ஆண்டவர் அளித்த நியதி இதுதான், இதை நான் செய்வேன் என்று சொன்னார். அதிகமாக பெண்கள் மட்டுமே இருப்பதால் அதிகமாக பெண்களே நாம் அன்பியத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். முடிவு சொல்லும் போதும் நடுவர் சொல்லுவாரு. பட்
இங்க வந்து நான் எதிர்த்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த நேரம் ஆயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த நாங்கள் பிளான் பண்ண நேரத்தை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் அவங்கெல்லாம் வந்து நம்ம நிப்பாட்டி பேசுறதே. சரி, ஓகே. அன்பியங்களை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துவது ஆண்களா பெண்களான்றதுக்கு நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் கேட்டீங்க. இதுல வந்து ஆண்களுடைய ஈடுபாடு நிறைய இருக்குது, பெண்களுடைய ஈடுபாடு நிறைய இருக்குது. ஆனா ஆக்கப்பூர்வமாக வழிநடத்துவது அப்படின்னு சொல்லும்போது அதுல செயல்பாடு நிறைய இருக்குது. திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்கியம் வந்து ஆக்கப்பூர்வம் அப்படின்றது சேர்ந்து வரக்கூடியது. ஆக்கம் அப்படின்னா என்ன? செயல்பாடு. அந்த செயல்பாட்டுக்கு தேவை என்ன? திட்டமிடுதல். இப்போ ஆண்கள் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த செயல்பாடு இருக்கிறதை காட்டிலும் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு செயல்பாடு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதனுடைய அடிப்படையில் நீங்க கைதட்டினதனுடைய அடிப்படையிலையும் சேர்த்து அன்பியங்களே ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி செல்வது பெண்களே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.